வணக்கம். CV3230 CZ180 ஆகிய மிஷினில் ஃபீட் ரோலர், பிக்கப் ரோலர், ஸ்டிப்பர் பேட் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது தான். ட்ரேயில் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் ஃபீட் ரோலர். இதுக்கு ஒரு கருப்பு கலரில் கிளிப் இருக்கும். இதை ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிக்கப் ரோலர் வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது எல்லோ கலர் ரன்னர். இதுக்கு ஒரு கிளிப் இருக்கும் மெட்டல்லையே. அதை ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ரன்னரையும் வெளில எடுத்துருங்க. அடுத்ததாக பிக்கப் ரோலருக்கு ஒரு பிளாக் கலர் கிளிப் இருக்கும். இதையும் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிப்பர் பேரோடைய பேஸ் இதை கீழே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பிக்கப் ரோலரை ஸ்ட்ரைட்டாக வெளியிடுங்க, வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பர் பேடு ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷனில் இருக்கும். ஸ்ப்ரிங் மிஸ் ஆகிடாமல் பொறுமையாக இதை வெளில எடுங்க. இந்த குரூவில் தான் அந்த ஸ்ப்ரிங் உட்காரும். ஸோ இதை வெளியில் எடுத்துட வேண்டியது தான். ஸ்டிப்பர் பேடோடைய பேஸில் இருக்கிற இந்த ஸ்டிப்பர் பேட் ரப்பரை ஒரு டெஸ்டர் வச்சு இப்படி நம்பினீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும். புது ஸ்டிப்பர் பேட் எடுத்து அதோட பின்பக்கம் இருக்கிற இந்த பேக்கிங் ஐட்டத்தை வெளியே எடுத்துட்டோம்னா இந்த பக்கம்தான் ஸ்டிக்கிங் பிளேஸ். இதை இந்த ஸ்டிப்பர் பேடில் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே வச்சு ஒட்டிடணும். நல்லா அமுக்கிட்டிங்கன்னா அது ஸ்டிக் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேஸ் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங்கு இந்த குரூக்குள்ளே போகணும். அதுக்கு ஸ்ப்ரிங் அழுத்திக்கிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு புது ஃபீட் ரோலரில் ரெண்டு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும், ரீசோ அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி உள்ள ஃபீட் ரோலரை இன்செர்ட் பண்ணணும். இந்த பேஸை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் இந்த ஃபீட் ரோலரை இன்செர்ட் பண்ண முடியும். உள்ளே வந்துருச்சிங்களா? அதுக்கப்புறம் இதோட கிளிப்பை போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் போட வேண்டிய ஃபீட் ரோலரை இந்த ஹோல் இருக்கிற பக்கம் வெளியில் இருக்கணும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது உள் பக்கம் போகணும். ஸோ இதை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதோடைய கிளிப்பை இன்செர்ட் பண்ணிடணும். எல்லோ கலர் ரன்னரை ஸ்ட்ரைட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மெட்டல் கிளிப் இருந்துச்சு இல்லையா, அந்த கிளிப் எடுத்து இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலே போதும். அவ்வளோதான். ஃபீட் ரோலர் ரிட்ராக்ட் பேடை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேப்பர் லோட் பண்ணி நாம் ரன் பண்ணலாம். தேங்க்யூ.